கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பாவை நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாள், கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஒவ்வொரு கோபிகையினுடைய திருமாளிகைக்காக சென்று ஒவ்வொருவையும் எழுப்பி கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறாள். வேதம் வல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து என்று அடியவர்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை காட்டுகிறாள். அதிலே 6வது பாசுரத்திலே பகவத் விஷயத்தில் புதியவள், இன்றைக்கி தான் புதுசாக எம்பெருமானை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாள், எம்பெருமானை ஏதோ தனியாக அனுபவித்து விடலாம் என்று அந்த விஷயத்தை தெரியாதவள், எம்பெருமானை அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம் தெரியாதவளை பிள்ளாய் அறிவில் குறைந்தவளே என்று சொல்லி எழுப்பினார்கள். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகின்ற கோபிகை அவளை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? பேய்ப்பெண்ணே, ஒரு விஷயத்தை தெரிந்தும் அதை மறந்தவளே. இவளுக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும், அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் அடியவர்களோடு சேர்ந்துதான் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த சமயத்திலே ஏதோ காரணத்தினாலே அதை அவள் மறந்து விட்டாள். அறிந்தும் மறந்தவளை இந்த 7வது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் வெளியிலே இருப்பவர்கள். கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவங்கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்புங் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவங்கேட்டிலையோ, நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளம் கூறுகிறார்கள். கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின. ஆனைச்சாத்தன் என்னொரு பறவை, அந்த பறவைகளெல்லாம் ஒலி எழுப்பா நின்றன. அதெல்லாம் கீச்சு கீச்சு என்று கீச் கீச்சென்னு கத்துகின்றன. திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பறவைகள் கூட கண்ணனுடைய நாமத்தை தான் சொல்லுமாம். கீசு கீசு என்னால் என்ன அர்த்தம்? கிச்சு கிச்சு என்று அதனுடைய வாயினுடைய ஸ்பஷ்டத்திற்கு ஏற்றாற் போலே கிருஷ்ணன் என்கிற நாமத்தை தான் கீச்சு கீச்சு என்று அந்த பறவைகளெல்லாம் சொல்கின்றன. என்ன ஆனைச்சாத்தன் பேசின என்று சொன்னார்களாம். ஏதோ ஒரு இடத்திலே ஒரு ஆனைச்சாத்தன் கத்தியது என்னால் அது பொழுது விழுந்ததற்கு அடையாளமா என்று உள்ளே இருப்பவள் கேட்டாளாம். உடனே இவர்கள் சொன்னார்கள், கீசு கீசு என்று எங்குமா ஆனைச்சாத்தன், எல்லா இடத்திலேயும் அந்த ஆனைச்சாத்தன் எல்லாம் பேசின என்று சொன்னார்கள். சரி, அந்த ஆனைச்சாத்தன் பறவைகள் எல்லாம் உங்களுடைய ஆரவாரத்தை கேட்டு அவைகள் கத்துகின்றனவே தவிர இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் அன்று என்று தெரிவித்தாளாம் உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவர்கள். உடனே அவள் வெளியில் இருப்பவர்கள் சொன்னாள், கலந்து பேசின பேச்சரவங்கேட்டிலையோ, எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து பொழுது விடிந்த பிற்பாடு அந்த ஆனைச்சாத்தன் பறவைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் இது நீ கேட்டிலையோ. பேய்ப்பெண்ணே, பேய்ப்பெண்ணே என்னால் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்னால் அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும். இந்த விஷயம் உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? அதை மறந்து தனியாக அவனை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். பேய் பிடித்தவர்களுக்கு எப்படி பழையது மறந்து விடுமோ அதுபோல உனக்கும் பழையது மறந்து விட்டது. அதனால் உனக்கு பேய் பிடித்து விட்டது. பேய்ப்பெண்ணே என்று சொன்னார்கள். சரி, வேறு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்கள், பொழுது விட்டது என்பதற்கு என்ன உள்ளே இருப்பவள் கேட்டாள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, அந்த இடைப்பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள், காசு பிறப்பு, அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, நன்றாக கையை விட்டு தயிரை கடைகிறார்கள் இடைப்பெண்கள். கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர், நல்ல பரிமளம் மிக்க கூந்தலை உடைய இடைப்பெண்கள். அவர்கள் தயிர் கடைகின்ற காலத்திலே அவர்களெல்லாம் கூந்தல் முடிந்து வைத்திருக்கிறார்கள். தயிரை கடைய கடைய அந்த முடிப்பானது அவிழ்ந்து அவர்களுக்கு என்ன ஆகிறது? அந்த கூந்தலிலிருந்து வரக்கூடிய வாசம் அது எல்லா இடத்திலேயும் பரவுகின்றது. வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த
தயிரவங் கேட்டிலையோ. பெரிய மத்தை இட்டு தயிரை கடைகிறார்கள். அத்தனை பேரும் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய 5,00,000 குடி பெண்கள், 5,00,000 குடும்பங்கள் என்று காட்டுகிறார்கள். அப்படி அந்த 5,00,000 குடி பெண்களும் என்ன பண்ணுகிறார்கள்? மத்தை, இந்த மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகியை நாணாக்கி திருப்பார்கடலை கடைந்தார்களே தேவர்களும் அசுரர்களும், அதுபோலே இங்கே சப்தம் எழுகின்றது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவங் கேட்டிலையோ. என்னவர்கள் பெரிய அடையாளத்தை சொன்னார்களாம். ஏனென்றால் இந்த வெண்ணெய் கடைதல், தயிர் கடைதல் என்கிற, வெண்ணெயை திரட்டுதல் என்கிற காரியம் அதிகாலையிலே தான் செய்ய முடியும். அதிகாலையிலே வெண்ணெய் எடுத்தால்தான் அது நன்றாக அந்த சீதோஷ்ண நிலைக்கு தான் அது சரியாக அந்த வெண்ணெய் எடுக்க முடியும். பகல் 12 மணிக்கோ அல்லது மாலை பொழுதிலோ தயிரை கடைந்தால் வெண்ணெய் வரவே வராது. அது நாம் அனுபவத்திலே பார்க்கலாம். இப்போ வெண்ணெய் கடைகிறார்கள் என்னால் இது அதிகாலை பொழுது, பொழுது விடிந்து விட்டது என்று தெரிய வேண்டாமா உனக்கு என்பதற்காக இந்த பெரிய அடையாளத்தை சொன்னார்களாம். உடனே உள்ளே இருந்த கோபிகை பதில் சொன்னால், உங்களுக்கு தெரியாதா செய்தி? திருவாய்ப்பாடியிலே எவ்வளவு வள்ளல் பெரும்பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் என்று நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள். அத்தனை பால் தயிரெல்லாம் இங்கே நிறைந்திருக்கின்றன. ஏதோ அதிகாலையில் 1 மணி காலம் 2 மணி காலம் கடைந்தால் அது போறவே போராது. 24 மணி காலமும் கடைந்தால்தான் இங்கே இருக்கக்கூடிய பால் தயிரை கடைந்து முடிக்க முடியும். அதனால் திருவாய்ப்பாடியிலே தயிர் கடைகிறார்கள் என்கிறது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் அன்று என்று பெரிய ஒரு பதிலாக சொன்னாலாம். உடனே இவர்கள் பார்த்தார்கள், ஐயோ நீ எங்களுக்கெல்லாம் தலைவி ஆயித்தே, நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மறுமாத்தம் பேசாமல் நீ எங்களோடு வந்து சேர வேண்டியிருக்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ பதில் சொல்லி கொண்டிருக்கிறாயே, அதற்கு என்ன காரணம்? நீ நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் தலைவி. அந்த தலைவியாக இருப்பதனாலே நாங்கள் எல்லாம் உனக்கு தொண்டர்கள். தொண்டர்களுடைய பேச்சை என்றைக்குமே தலைவி கேட்க மாட்டாள். அதனால் எங்களுடைய பேச்சை நீ கேட்பதே இல்லை. நாங்களுடைய வீட்டு வாயிலே வந்து நிற்கிறோம். ஆனாலும் நீ ஒவ்வொன்றுக்கும் பதில் கூறி கொண்டிருக்கிறாய். நாயக பெண் பிள்ளாய். அதுவும் இல்லாமல் என்ன அர்த்தம் என்னால், நீதான் எங்களுக்கு நாயக தலைவி. நீ இல்லாமல் கண்ணனிடத்திலே நாங்கள் போனால் அவன் எங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அதனால் நீ வர வேண்டும். வந்து என்ன செய்ய வேண்டும்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் அவன் கண்ணனாக அவதரித்திருக்கிறான். இங்கே அவன் கேசி என்கிற அசுரனை கொன்றான். கேசவனை பாடவும் அவனை பாடுகின்ற காலத்திலேயும் நீ எழுந்து வராமல் கேட்டே கிடத்தியோ. நீ கேட்டுக்கொண்டே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். எம்பெருமானுடைய நாமத்தை நாங்கள் பாடினால் நீ துணுக்கென்று எழுந்து வருவாய் என்று பார்த்தால் அதையே நீ உன்னுடைய தாலாட்டாக ஆக்கிவிட்டாய். தாலாட்டு உனக்கு தாலாட்டு பாடியது போல் இப்பொழுது ஆகிவிட்டது. நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திற, நல்ல தேஜஸ் உன்னுடைய முகவொளியை கொண்டு நீ இங்கே வெளியில் வந்தால் அந்த ஒளியாலே அத்தனை பேரையும் நாங்கள் காண்போம். அவ்வளவு தேஜஸை உடையவள் நீ. நீ வந்து திறந்து உன்னுடைய சேவையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்து எங்களோடு நீ கலக்க வேண்டும் என்று இந்த 7வது பாசுரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். அடுத்தது மற்றொரு கோபிகையினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். எல்லாவற்றையும் அனுபவிப்போம். இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.